நம்ம எல்லாருக்குமே புக் படிக்கிற பழக்கம் இருக்கு. ஆனா நடுவுல ஏதாவது பேஜ் மிஸ் ஆயிடுச்சுன்னா, அதுக்கு ஏதாவது புக் மார்க் வச்சா நல்லா இருக்கும்ல. எப்பயுமே பண்ற மாரி யூசுவலா இருக்க புக் மார்க் இல்லாம, இன்னைக்கு நம்ம யூனிக்கா, கியூட்டா 4 புக் மார்க்ஸ் ஐடியாஸ் தான் பார்க்க போறோம். எல்லாமே கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். லெட்ஸ் ஜம்ப் இன்டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் இந்த கியூட்டான ஹார்ட் புக் மார்க் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு குட்டி பேப்பர் நம்ம எடுத்துக்கலாம். பிரெத் 4 சென்டிமீட்டர் அண்ட் லென்த் 7 சென்டிமீட்டர் இருக்க மாதிரி எடுத்துட்டு இப்போ நம்ம லைன்ஸ் போட ஆரம்பிச்சிடலாம். நல்லா செக் தி லைன்ஸ் மாதிரி போட்டுட்டு ஆல்டர்னேட்டிவ் பாக்ஸஸை நம்ம ஷேட் பண்ணிட்டு வரலாம். இது ஏன் நம்ம பண்றோம்னா பிளெயின் பேப்பர்லயும் பண்ணலாம். ஒரு பேட்டர்னா இருக்கட்டும்ன்றதுக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன பேட்டர்ன்ஸ் வந்து வரும். இது ஃபுல்லா ஷேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நான் கிளிட்டர் பென் யூஸ் பண்ணதுனால இந்த ஷைன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஷைனுக்காகவே நான் அந்த கிளிட்டர் பென் யூஸ் பண்ணேன். இப்போ இந்த குட்டி ஹார்ட்டை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் இது இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இது ஈக்குவலா டிவைட் ஆகிற மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அப்புறமா ட்ரையாங்கிள் ஷேப் வரா மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஷேப் வந்ததுக்கு அப்புறமா இருக்கிற எல்லா கார்னர்ஸையுமே குட்டி குட்டியா நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணிக்கிட்டே வரணும். இந்த 4 கார்னர்ஸையும் ஃபோல்ட் பண்ண உடனேவே நம்மளுக்கு இந்த ஹார்ட் ஷேப் வந்து கிடைச்சிரும். இதெல்லாம் ஃபோல்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த குட்டி ஹார்ட் நம்மளுக்கு கிடைச்சிரும். இப்போ நம்ம இந்த ரெட் கலர் ஹார்ட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சேம் ப்ரொசீஜர் தான். என்ன டிஃப்ரெண்ட் பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கோம். அதை விட இந்த ரெட் ஹார்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அது ஈக்குவலாக டிவைட் ஆகிற மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணிவிட்டு எல்லா கார்னர்ஸையுமே ஃபோல்ட் பண்ண உடனே இந்த க்யூட் இது ரொம்ப ஈஸி தான். இது வந்து கார்னர் புக் மார்க் மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இது ரெண்டுத்தையுமே வந்து நான் பேப்பரில் வச்சு காட்டுறேன். புக்கில் வச்சதுக்கப்புறமா இது இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் புக் மார்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஸ்டார் ஷேப்டு புக் மார்க் மாதிரி இருக்கும். ஒரு தின் ஸ்ட்ரிப் மாதிரி இருக்க பேப்பர் எடுத்துக்கலாம். இந்த ஸ்ட்ரிப்பில் வந்து நாட் போடலாம். நாட் போட்டதுக்கு அப்புறமா இந்த சைட் கொஞ்சம் பேப்பரும் அந்த சைட் கொஞ்சம் பேப்பரும் லெஃப்ட் ஓவர் ஆகும். சின்னதாக இருக்குல்ல, அந்த சைடு நம்ம இப்படி அந்த சைடை ஃபோல்ட் பண்ணிவிட்டு க்ளூ போட்டு அதை ஃபிக்ஸ்டாக ஒட்டி வச்சுக்கலாம். இப்போ ரெஸ்ட்டாக இருக்கிற லெஃப்ட் ஓவர் ஏரியா இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே வந்து மொத்தமாக ஃபோல்ட் பண்ணிட்டு வரலாம். இது ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணாலுமே ஒரு தட்டையான ஸ்டார் ஷேப் தான் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த 3D ஸ்டார் ஷேப் நம்மளுக்கு வரத்துக்கு வந்து நம்ம அதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விடணும். ஸோ இது ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா க்ளூ போட்டு இதை நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா இது இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இதை எடுத்து எல்லா கார்னர்ஸ்லையுமே வந்து கொஞ்சம் எம்போஸ் ஆகிற மாதிரி ப்ரெஷர் கொடுத்து அதை வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்படி ப்ரெஸ் பண்ண உடனே ஒரு 3D ஸ்டார் ஷேப் நம்மளுக்கு கிடச்சிரும். அழகான ஸ்டார் கிடச்சிருச்சு. ஆனால் நம்ம அதை எப்படி வந்து புக்கில் ஃபிட் பண்ணுறது? ஒரு தின் ஸ்ட்ரிப் எடுத்துக்கிட்டு அதை 2ஆ வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை வந்து க்ளூ போட்டு அந்த ஸ்டாரோட ஒட்டிக்கலாம். இதுக்கப்புறமா 2 பிளாக் ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி எடுத்துட்டு அதையும் க்ளூ போட்டு இந்த ஸ்டார் கீழே ஒட்டினோன்னா இதுக்கப்புறமா இதை நம்ம ஈஸி டு யூஸ் புக் மார்க் மாதிரி ஆகிடும். ஸோ இந்த 2 கார்னர்ஸுமே நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம எடுத்து புக்கில் வச்சு பார்க்கலாம். இதான் இதோட ஃபைனல் அவுட்புட். இந்த எம்போஸ்டு ஸ்டார் நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் புக் மார்க் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த ஆரஞ்சு வந்து கார்னரில் இருக்கிற மாதிரி வந்திருக்கும். ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒரு ரவுண்ட் ஆப்ஜெக்டாக ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆரஞ்சை ஃபர்ஸ்ட் நம்ம வரைஞ்சி கலர் பண்ண போகிறோம். ஸோ அவுட்லைன் வரைஞ்சிக்கலாம். அவுட்லைன் வரைஞ்சிட்டு நம்மளுக்கு தேவையான பெயிண்ட் எல்லாமே எடுத்துக்கலாம். நான் வாட்டர் கலர்ஸ் எடுத்திருக்கேன். வாட்டர் கலர்ஸ் எடுத்துட்டு ஆரஞ்சு ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து லெமன் வரையலான்னு தான் நினச்சேன். ஸோ எல்லோ எடுத்து ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ணேன். அந்த ஷேடிங்லாம் கொடுத்துட்டு எல்லாம் பெயிண்ட் பண்ணதுக்கப்புறமா எனக்கு என்னவோ மூடு மாறிடுச்சு. இது லெமனாக இல்லாமல் நம்ம ஆரஞ்சாக மாற்றிடலான்னு சொல்லிட்டு ஆரஞ்சு பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இது இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த கார்னரை மட்டும் இப்படி கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிட்டு ஒரு ஸ்ட்ரிப் எடுத்துகிட்டு அது இந்த மாதிரி ஃபிக்ஸ்டாக வந்து ஒட்டிக்கணும். கொஞ்சம் கேப் விட்டு ஒட்டணும்.
ஸோ தட் அப்போ தான் நம்ம அந்த சைட் கார்னரில் வந்து இதை நம்ம ஃபிட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எந்த பேஜ் உங்களுக்கு தேவையோ அந்த பேஜில் வந்து இதை ஈஸியாக நம்ம இப்படி ஃபிட் பண்ணிக்கலாம். இது வெளியிலயும் தெரியும் இந்த புக் மார்க் பார்க்கறதுக்கு. இதான் இதோட ஃபைனல் அவுட்புட். இது கொஞ்சம் யூனிக்காவும் டிஃப்ரெண்ட்டாவும் இருந்துச்சுல்ல. நாம இப்போ நெக்ஸ்ட் புக் மார்க் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். புக் மார்க் ரியலிஸ்டிக் லீஃப்ல பட்டர்ஃப்ளை உட்காந்துருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ இது ரொம்ப ஈஸி. நார்மலாக ஃபர்ஸ்ட் நான் வந்து அவுட்லைன் கொடுத்து வச்சிருக்கேன். ஒரு லீஃப் ஒரு பட்டர்ஃப்ளைக்கான அவுட்லைன் கொடுத்து வச்சிருக்கேன். நம்மளுக்கு தேவையான பெயிண்ட் எல்லாமே எடுத்துக்கலாம். நான் வந்து அக்ரலிக் பெயிண்ட் எடுத்திருக்கேன். நார்மலாக அது பெயிண்ட் பண்ணுற மாதிரி பெயிண்ட் பண்ணிட்டு நம்ம அதை கட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இது ரொம்ப ஈஸியான புக் மார்க். ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் லீஃப் ஃபுல்லாகவே நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். இந்த லீஃப் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணதுக்கப்புறமா இப்போ பட்டர்ஃப்ளை பெயிண்ட் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே வந்து குட்டி குட்டி டீட்டெயிலிங்கும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். இப்போ இந்த லீவ்ஸ்க்கு இந்த நர்வ்ஸ் மாதிரி வர ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையுமே வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த லீஃபோட ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரியே நம்ம கட் பண்ணிக்கலாம். லீஃப் பட்டர்ஃப்ளை ரெண்டுத்தையுமே கட் பண்ணிட்டு ஒன்றுமே இல்லை, அந்த பட்டர்ஃப்ளை எடுத்து அந்த லீஃப் மேலே ஸ்டிக் பண்ணிக்கணும். இப்போ நம்மளுக்கு ஒரு ரியலிஸ்டிக் லீஃப் புக் மார்க் ரெடி. இதை வந்து நம்ம இப்போ புக் மார்க்கில் வச்சோன்னா ஒரிஜினலாகவே இருக்கிற லீஃப் மாதிரியே இருக்கும் பார்க்கறதுக்கு. அவ்வளோதான், நம்மளோட 4 புக் மார்க்குமே ரெடி. எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த 3D ஸ்டார் புக் மார்க் தான். உங்களுக்கு எது பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி கண்டென்ட் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. See you on next video. Bye.